ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஜனவரி 14 2026. இன்னைக்கு வந்து வெனஸ்டே. இன்னைக்கு இந்த வருஷம் போகி பண்டிகை திருநாள். முதல்ல வந்து உங்க எல்லாருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து போகி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் சமைக்கிறோம், சாமி கும்பிடுறோம், இன்னைக்கு என்னெல்லாம் பண்றோம், எப்படி ஜாலியா இருக்கிறோம் அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்னைக்கு விடிய காலையில 2 மணிக்கெல்லாம் ஏஞ்சாச்சு. இங்க இருந்து பொங்கல், மாட்டு பொங்கல் மறுநாள், அதுக்கப்புறம் அமாவாசையும் உடனே சண்டே வருது, தை அமாவாசை. அப்படியே லைனா திரும்ப ஏஞ்சிட்டே இருக்கணும். 2 மணிக்கா இல்ல 3 மணிக்கா ஏஞ்சி இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு ஒவ்வொரு நாளும் செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். பொங்கல்னாலே வந்து கோலம் போடுறதுதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம அட்டகாசமா இருக்கும். அந்த அவ்வளோ கிளைமேட்ல அந்த 2 மணிக்கெல்லாம் ஏஞ்சி கோலம் போடுறது அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருக்கும். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். நீங்க எத்தனை பேர் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. வீட்டுல வேலை செய்யறதை விட எங்களுக்கு இந்த கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அந்த அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். அந்த குளிர்ல அப்படியே டீ குடிச்சிட்டு அந்த கோலம் போட்டுக்கிட்டு வாய் அடிச்சிட்டு செம்ம ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு வேட்டை தாண்டா வேட்டு தாண்டா அப்படிங்கிற மாதிரி உள்ள போயிட்டு செம்ம வேலை வந்துரும். இன்னைக்கு வந்து போகி ஆரம்பிச்சாச்சு. இது பாருங்க, அழகான சூப்பரான கோலம் போட்டுட்டோம். கோலம் நல்லா இருந்தா அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்து போயிட்டு நம்ம வீட்டுல என்னெல்லாம் வேலை செய்யறோம், என்னெல்லாம் சாமி கும்பிடுறோம், எப்படி சாமி கும்பிடுறோம்ன்றதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நாளைக்கு நாளன்னைக்கும் கண்டிப்பா வீடியோ வரும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாங்க எப்படி என்ஜாய் பண்றோம் பொங்கலை அப்படிங்கறது அடுத்தடுத்த வீடியோவிலும் பார்க்கலாம். இப்ப வந்து கோலெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு முத வேலையா சாமி பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சாச்சு. ஏன்னா வந்து மார்கழி இந்த விடிய காலையில விளக்கேத்தோம்ல, அதுக்காக வந்து நம்ம ரெடி பண்ணி முதல்ல பூஜை வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு சாமி விளக்குலாம் எல்லாம் கழுவியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. சரி ஓடுட, அங்க இருந்து ஓட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கோலம் போடும் போது என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஓடுவோம் பாருங்க. ஓட்டம் அப்படி ஒரு ஓட்டம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து 4:30க்கெல்லாம் விளக்கு ஏத்தியாச்சு. எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க, அவ்வளோ ஒரு வைப்ரேஷன். ஏன்னா வந்து அந்த காலையில அந்த சாமி பாட்டுங்க போயிட்டு அந்த சாம்பிராணி வாசனை, வத்தி வாசனை, அப்படியே அந்த கோழி வேற நம்ம வீட்டுக்கிட்ட கத்திட்டே இருக்கும், கூவிட்டே இருக்கும். அந்த சத்தம், பறவைங்களோட சத்தம் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுல வந்து நீங்க தங்கினாதான் தெரியும். இந்த விடிய காலையிலே நல்லா ஆரம்பிச்சிடும் அந்த பறவைங்கள்லாம் கத்த. பலதரப்பட்ட பறவைகள் கத்திட்டு இருக்கோம். இப்ப வந்து சரி டீ குடிச்சிடலாம் அப்படின்ட்டு 5 ஆயிடுச்சு. டீ போட்டு குடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து போகி பண்டிகை. போகி பண்டிகை அன்னைக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், விடிய காலையிலேருந்து நம்ம என்னெல்லாம் வேலை செய்கிறோம் போகிக்காக அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இன்னைக்கு போகி பண்டிகை நீங்களும் வந்து செம்ம ஜாலியாக கொண்டாடுவீங்க. எல்லாம் போகிலாம் கொளுத்தி இருப்பீங்க விடிய காலையிலே எழுந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்ம அம்மனுக்கு கூழ் படைச்சி சாமி கும்பிடுவோம். இந்த சைடு பூராவுமே அப்படி தான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். போகி பண்டிகை அன்னைக்கு வந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றி கருவாட்டு குழம்பு வச்சு கொழுக்கட்டை செஞ்சு விளக்கெல்லாம் ஏற்றி அந்த மாதிரி சாமி கும்பிடுவோம். அதுக்காக நாம் படைக்கிறதுக்காக ரெடி பண்ண போகிறேன். என்னென்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். என்னென்ன காயெல்லாம் போட்டால் கருவாட்டு குழம்புக்கு நல்லாயிருக்கும், எங்களோட ஸ்டைலில் காம்பினேஷன் எது எதெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும்ன்றதை காட்டுறேன். கத்திரிக்காய், இதில் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளைஞ்ச கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய், அதெல்லாம் வந்து நம்ம மாடி தோட்டத்துலேருந்து எடுத்தோம். இந்த வெண்டைக்காவும் வந்து மாடி தோட்டத்துலேருந்து எடுத்தது தான். இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி, அப்புறம் அவரைக்காய், வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து மொச்சக்கொட்டை வேக வச்சுருக்கிறேன். இன்னும் வந்து ப்ரெஷர் இருக்குது. நம்ம இதை தாளித்து ஊற்றுறதுக்குள்ளே அது ப்ரெஷர் அடங்கிடும். இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு வந்து கடைசியாக போட போகிறேன். இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிற ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், சூப்பர் அட்டகாசமாக இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். முதல்ல புளி குழம்பு மாதிரி எது வச்சாலும் தாளிப்பு கடைசியாக போட்டோம்னா நல்லாயிருக்கும்.
வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்றேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. காயெல்லாம் சேர்த்துடலாம். தனியாத்தூள், எப்பவுமே வந்து தனியாத்தூள் எக்ஸ்ட்ரா இந்த கருவாட்டு குழம்பு இதுக்கெல்லாம் புளி குழம்பு எல்லாத்துக்குமே வந்து தனியாத்தூள் தனியாக அரைச்சி வச்சு நான் சேர்த்துக்குவேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். மிளகா பொடி, கருவாட்டு குழம்புன்றதுனால நல்லா கார சாரமாக செய்யலாம். உப்பு, கருவாட்டு குழம்பு சிக்கன் இதுக்கெல்லாம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டோன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் குறைச்சி காட்டும். இப்போ அவ்வளோதான். இதை தண்ணி ஊற்றி வேக வச்சிடுறேன். மொச்சக்கட்டையும் வந்து போட்டுட்டேன். அது வந்து இதோடவே நல்லா அந்த காய் வேகும் போதே போட்டோம்னா அந்த காரம் நல்லா இறங்கிடும், காரம் உப்புலாம். அதனால் வந்து மொச்சக்கொட்டையும் போட்டாச்சு. கத்திரிக்காய் அதெல்லாம் சட்டுன்னு வெந்துடும். இந்த பக்கம் வந்து உப்பு பருப்புக்காக துவரம் பருப்பு வேக வச்சுருக்குறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல். கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு தண்ணி எடுத்துட்டு அப்புறம் பொரியல். காய் வெந்துட்டுருக்குது. வாழைக்காய் வந்து பொரியல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருவேடு போட்டாச்சு. இப்போ வந்து புளி கரைச்சி ஊற்றணும். நெத்திலி கருவாடு ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டைக்கு மாவு அரைச்சிட்ருக்கிறேன். கருவாட்டு குழம்பு வந்து புளி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை காட்டலன்னு நினைக்கிறேன். இப்போ தாளிப்பு போடணும். கருவேடு போட்டதும் புளி ஊற்றிட்டேன் கரைச்சி. வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கருவேடு எல்லாமே வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வடகம் போட்டுக்கிறேன், சீரகம், வெந்தயம், ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுடலாம், பெருங்காயம். வந்து தோலோடு இடித்து வச்சுருக்கிற பூண்டு, கருவேப்பிலை, இவ்வளோ தாளிப்பு போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கருவேட்டு குழம்பு கொண்டான அந்த ஃப்ளேவர் அட்டகாசமாக எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கும். நல்ல தாளிப்பு போட்டு பாருங்கள், செம்ம அட்டகாசமாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம். காய்ங்கள்லாம் வந்து உடையும், அதில் தான் சின்னதாக இருக்கிற கரண்டியை எடுத்துருக்கிறேன் நான். இந்த மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இதை இந்த மாதிரி பண்ணும்போது தான் கடுப்பாக இருக்கும். காயெல்லாம் அவ்வளோ அழகாக கட் பண்ணி போடுவோம், அது என்னடான்னா உடைஞ்சிரும். இல்லை முன்னாடி எடுத்தாலும் வேகாத மாதிரி இருக்கும். அதுக்கே பாருங்கள், காயெல்லாம் நல்லா பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்குறேன். தோசைப்பா வந்து முருங்கைக்கீரை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை படைப்போம், அதுக்காக கீரை எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்குறாரு. நம்மளோட கோலம் வெளிச்சத்தில் பாருங்கள். நல்ல பனியாக இருக்குது. என்னம்மா, என்னங்க கேட்டலையே, அப்படியே வளைச்சிக்க. அதில் பூ இருக்குதுங்க, பூ இருக்குது. கொனையில் கட் பண்ணாதீங்க, அது வேணால் விட்டுருங்க எல்லாம். முருங்கை மரம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் பாருங்கள், காகித பூ எப்படி பூத்துருக்குது.
அது என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் லைட் ரோஸாக மாறும். அந்த சைடு இன்னும் டார்க்கு பாருங்க, நல்ல டார்க்கான அந்த ரோஸும் இருக்குது. ரோஸ் கலருக்காக இது போகும். எவ்வளோ பூ அழகாக கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க. எவ்வளோ பனி பாருங்க. இன்னும் பாருங்க, ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது விசேஷம் நமக்கு கீரை எடுக்கணும்னு பார்த்தோம்னா அப்போ தான் பூ பிஞ்சுமாக இருக்கும். நிறைய பூ பிஞ்சுலாம் இருக்குது. எப்படா எடுக்கிறது? எங்கே தேடினாலும் மரம் இருக்குதை தவிர கீரையை எடுக்க முடியல. நம்மளது வந்து குட்டி மரம் தான். அப்பப்போ வந்து உடச்சி விட்டுட்டே இருப்பேன். ஏன்னா வந்து கம்பம் அந்த லைன் போகிறதுனால உடச்சி விட்டுட்டே இருக்கிறதுனால சின்ன மரமாகவே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது. அதெல்லாம் கீரை அந்தளவுக்கு இல்லை பாருங்க. பூவும் பிஞ்சுமாக இருக்குது, நிறைய பிஞ்சுங்க இருக்குது. அது எடுக்கிறதுக்கு மனசு இல்லை. இன்றைக்கி வந்து கூழ் ஊற்றுறதுனால வேப்ப மண்டை நம்ம வீட்லேயே இருக்குது, சின்ன மரமாக. அதையும் எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக வந்து முருங்கைக்கீரை செய்கிறேன். கடுகு போட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு வந்து தோலோடு இடித்து போட்டு அப்படியே ஒரு வதக்கிற வேண்டியதுதான். இப்போ முருங்கைக்கீரையை அலசி, சாய்க்கு வந்து பசி வந்துருச்சு, மேகி செஞ்சுக்கலாமாமா அப்படின்ட்டு இருந்தான். சரிடா மேகி செஞ்சுக்குவோம் அப்படின்னு இந்த பக்கம் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியாச்சு. தடபுடலாம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக வந்து கொழுக்கட்டை தான் செய்யணும். அதுவும் வந்து மாவு கிளறி வச்சுட்டேன். அதை வந்து ஆறட்டும், பிடிக்கணும், கை சுடுதுன்றதுனால ஆறட்டும்னு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நாலா பக்கம் சுற்றி வேலை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தாங்க பசங்க. இந்த கோழி சவுண்டு அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும் நம்ம வீட்டில். அந்த மாதிரி பாருங்க எவ்வளோ கேட்குது. சாய் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தான், பசிக்குதுமா அப்படின்ட்டு. அவனுக்கு மேகி செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை பிடிக்கலான்னு வந்தாச்சு. இப்போ வந்து கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ண போகிறேன். மாவு, தேங்காய் வந்து நல்லா பல்லாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். இதை நல்லா பிசைஞ்சிட்டு இட்லி குண்டானில் தண்ணி வச்சாச்சு. இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டைக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. விளக்கேற்றுறதுக்கு அகலம் வச்சாச்சு. அதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து பொரியல் பண்ணியாச்சு. உப்பு பருப்புக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே கடைஞ்சி சாமிக்கு படைப்போம். கூழும் வந்து ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் சாமிக்கு படைக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கூழ் படைக்கிறதுக்காக நம்ம சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கூழ் படைக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்குறோன்றதை பார்க்கலாம். சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து கருவாட்டு குழம்பு, உப்பு பருப்பு செஞ்சுருக்குறோம், முருங்கைக்கீரை பொரியல், வாழைக்காய் பொரியல், கூழ். இங்கே பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய் சாமிக்கு படைக்க வேண்டியது தான். இப்போ வந்து உப்பு போட்டாச்சு. கூழ் கரைச்சி எடுத்துக்கலாம். பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, படைச்சாச்சு. இப்போ வந்து கற்பூரம் ஏற்ற வேண்டியதுதான். நாங்கள் நல்லபடியாக இந்த போகி பண்டிகையை செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. இனிமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் வரையும் கொஞ்சம் ரெஸ்ட்டு தான். ஏன்னா வந்து இப்போ காலையில் சமைச்சதே வந்து மதியத்துக்கும் சேர்த்து வரும், அந்த அளவுக்கு இருக்குது. அதால வந்து அப்படியே அழகா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தாதான் நாளைக்கு பொங்கல் காலையிலே சாமி கும்பிடணும். அதுவும் அதால போதும். போகிக்கு இன்னைக்கு ஓடின ஓட்டமே ரொம்ப ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபெஸ்டிவல்னு ரொம்ப சந்தோஷப்படுறதா இல்ல வேலையை பார்த்து பயப்படுறதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரி, அம்மா உங்களுக்கு எல்லாம் வேலை வந்து வேலைதான்ப்பா, சாமி ஓடிட்டே தான் கும்பிட்டாச்சு. இருக்கணும். அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேல அழகா சூப்பரா ரெஸ்ட் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே நாங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு மதியம் எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். சின்ன சின்ன வேலைங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இனிமே நாளைக்கு பொங்கல் நம்ம எப்படி செலிப்ரேஷன் பண்றோம், என்ன பண்றோம் அப்படிங்கறத நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். நீங்களும் வந்து ஜாலியா இந்த பொங்கல் பண்டிகையை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க குடும்பத்தோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய். நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கும் எங்களோட பொங்கல், போகி, மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள்.